அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் நம்மளுடைய தென்னை விவசாயிகளுக்காக. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது மழை முடிந்ததற்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பூக்கள் கீழே கொட்டுதுங்க, குறும்பை கொட்டுது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லது ஒரு பாலை விட்டுச்சுன்னா பாலையில் இருக்க எல்லாமே கொட்டி போய் வெறும் மாறு தான் நிற்கிது. இந்த செய்தியை சொல்கிறோம். இதை யார் அதிகமாக சொன்னதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கேருந்து தான் அதிகமான தொலைபேசி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா புதுக்கோட்டை, நம்மளுடைய நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை இந்த பகுதியிலேருந்து. இப்போ கடந்த 3 நாட்களாக நம்ம முக்கியமான சத்துக்களை பற்றி பார்த்தோம். மழைக்காலம் முடிஞ்சோடனே நம்ம மண்ணிலிருந்து வெளியே போகிற முதல் சத்து சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒட்டுறதுக்கு பயன்படும். இந்த பூ இந்த செடியோடு ஒட்டணும், இல்லது இந்த பூ மகரந்த சேர்க்கை முடிஞ்சு காயாக மாறிடுச்சு, காய் ஒட்டணும் அப்படின்னா எது வேணும் அப்படின்னா சாம்பல் சத்து வேணும், சுண்ணாம்பு சத்து வேணும், போரான் சத்து வேணும். அது இருந்தால் அது ஒட்டிகிட்டு இருக்கும். அது ஒட்டுறதுக்கு இன்னொன்று என்ன வேணும்? ஈரம் வேணும். ஈரம் வேணும். அந்த ஈரமே இருந்தாலும் ஒட்டாமல் கீழே உழுகுது. என்ன காரணம்? இந்த இடத்துல அழுகல் இருக்குது. அழுகல் இருக்கிறதுனால ஒட்ட மாட்டேங்குது. இவ்வளோதாங்க காரணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. அல்லது சந்தேகம் இருந்தாலும் கீழே நம்பரில் கேட்டுருங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். தென்னை மரம் வச்சுருக்கவங்க வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, வெளியில் தோட்டங்களாக வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் போய் அல்லது தனியார்கிட்ட போய் 2 பூஞ்சை தொற்றுக்கான திரவங்கள் வாங்கணும். ஒன்று என்ன அப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடி, இன்னொன்று சூடோமோனாஸ். ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ். எதுக்கு இது ரெண்டும்? இதோட முக்கியத்துவம் என்ன? இது பூஞ்சைகளுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து பொருள். இது உயிரியல் திரவம், விலை கம்மி, மண்ணை கெடுக்காது, வேற பாதுகாக்கும், பறவும். அது ஈரம் இருக்கிற அளவுக்கு பரவும், பரவி போய் மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சைகளை கொல்லும். அப்படி கொல்றதுனால நல்ல தண்ணீர் உள்ளே போகும், நல்ல சத்துக்கள் உள்ளே போகும். அப்போ இது வாங்கிக்கணும். 2வது, முறையான தண்ணி கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மழை பெய்கிறப்ப தண்ணி இருந்தது, அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அதான் அந்த மழை பெய்ஞ்ச தண்ணி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்காம விட்டுட்டோம். அந்த பயிரோட அடிப்படையே ஈரம். உங்களுக்கு தெரியும், தென்னை, பாக்கு, வாழை, மஞ்சள் இதெல்லாம் பணப்பயிர்களாக இருந்தாலும் ஆற்று ஓரங்களில் வளர்ந்த பயிர். அதை கொண்டு போய் நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுட்டோம் ஆசைப்பட்டு. அப்போ அதுக்கு வேணுங்கிற தண்ணி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர்லேருந்து 60 லிட்டர் தண்ணி தரணும். காலையில் கொடுத்தோம்னா சாயந்தரம் அது காஞ்சா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கணும். இதை வச்சுக்கணும். இப்போ இந்த ட்ரைகோடர்மா விரிடியோ சூடோமோனாஸோ வாங்கினோம்னா ஒரு மரத்துக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றணும். இது கூட மற்ற இடுபொருள்களையும் கலந்து ஊற்றணும். இதுதான் பண்ணணும். மீண்டும் சந்திப்போம். இதை பற்றி பேசுவோம்.